கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு எப்படி நெருங்கி ஜீவிப்பது என்பதை குறித்து அந்த தலைப்பின் கீழாக நாம் படித்து கொண்டே வரோம். பல பாடங்களை நாம் படித்து முடித்திருக்கிறோம். இன்று நாம் படிக்கப் போவது 11வது பாடம். அந்த 11வது பாடத்தினுடைய தலைப்பை நாம் படிப்பதற்கு முன்பாக அந்த தலைப்புக்கு ஒத்ததான ஒரு வசனத்தை நம்ம முதல்ல படிப்போம். பிரசங்கிக்கு வந்துடணும். நீங்கள் பிரசங்கி 7 வசனம் 14, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். வாழ்வு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குதான், தாழ்வு காலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதான். டேஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, டேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. அப்போ நல்ல செழுமையாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. சில சமயம் தீமை நிறைந்த, துன்பம் நிறைந்த அந்த காலங்களும் வாழ்க்கையில் இருக்குது. அப்போ இது ஒன்றுக்கொன்று தேவன் எதிரும் புதிருமாக வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆக வாழ்க்கை என்பது என்ன? இந்த 2 காலம்தாங்க. வாழ்வு காலமும் உண்டு, அதே சமயத்தில் தாழ்வு காலமும் உண்டு. ஏன்னா எல்லாரும் வாழ்கிறவங்களுக்கு ஒரு தாழ்வு காலம் இருக்குது, தாழ்வாக இருக்கிறவங்களுக்கு வாழ்கிற ஒரு காலமும் வருது. ஆக இந்த 2 காலம் நிறைந்தது தான் ஒரு வாழ்க்கை. சரி, இப்போ குறிப்பாக இந்த தாழ்வு காலத்தில், அதாவது தீமை, துன்பம், இழப்பு, இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எப்படி தேவனுக்குள்ளாக நெருங்கி ஜீவிப்பது? பாடத்தின் தலைப்பு வந்துட்டோமா? அப்போ நம்ம தேவனோடு நெருங்கி ஜீவித்து கொண்டே இருக்கிறவங்க, எல்லாமே சரியாக இருக்குதுங்க. ஆனால் திடீரென்று ஒரு ஆபத்து வருது, திடீரென்று ஒரு நோய் வருகிறது, திடீரென்று இழப்புகள் வருகிறது, திடீரென்று ஏதோ எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் சோர்வு வருகிறது. அப்போ என்ன செய்யறது? சரிங்களா? பின்னடைவு அடையாம தேவனை நோக்கி நெருங்கி ஜீவிப்பது எப்படி? அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல பின்னடைவுகள் இல்லாம எப்படி ஜீவிப்பது? ஒருவேளை பின்னடைவு அடைந்திருப்போமானால் எப்படி மீண்டு வருவது? இதுதாங்க இந்த பாடம். பாடத்தின் தலைப்பு உங்களுக்கு புரியுதா? பின்னடைவுகள். தாழ்வான காலத்துல, தீமை நிறைந்த காலத்துல, அநீதி நிறைந்த காலத்துல நம்ம எப்படி நம்முடைய உறவை காப்பாற்றிக் கொள்வது? பின்னடைவு அடைந்தோமானால் எப்படி மீண்டு வருவது? இதுதாங்க பாடம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தலைப்புகளுக்காக, கருத்துக்களுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் அந்த கருத்துக்களை நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இதை படிக்கும்போது ஆண்டவரே, எந்தெந்த உள்ளங்கள், எந்தெந்த சபைகள், எந்தெந்த குடும்பங்கள் பின்னடைவை கண்டு இருக்கிறதோ அவர்கள் மீண்டு வர உதவி செய்யுங்கப்பா. வசனங்கள் புரிந்து கொள்ள கண்களை திறந்து உதவி செய்யுங்க, திறக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 11வது பாவம், செட்பேக்ஸ், பின்னடைவுகள். அப்போ தாழ்வு நிறைந்த காலம், துன்பம் நிறைந்த காலத்தில் வாழ்க்கையில் நமக்கும் தேவனுக்கான உறவை எப்படி காத்துக்கொள்வது? சரிங்களா? இதை புரிந்து கொள்வதற்கு பைபிள்லேருந்து 4 மிக முக்கியமான உதாரணங்களை பார்க்க போகிறோம். 4 எக்ஸாம்பிள்ஸ். அவங்க வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்குது, அந்த பிரச்சனைக்கு எப்படி மறுமொழி, எப்படி பதில் கொடுத்துருக்குறாங்க என்பதை பாருங்கள். சில சமயம் நெகட்டிவாக இருக்குது, சில சமயம் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அது இருக்கும். பாருங்களேன். அப்போ இவங்க இப்படி இருந்திருக்கிறாங்கன்னா நம்ம ஏன் இப்படி இதே போல் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ளாக அது சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ 4 மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகள் மூலமாக நம்ம செட்பேக் ஆயிருக்கிறோமா, பின்னடைவு அடைஞ்சிருக்கிறோமா, அல்லது பின்னடைவு அடையாமல் முன்னேறுவது எப்படி? இதெல்லாம் சற்று சிந்திக்க போகிறோம். ஏன்னா சரி, முதல்ல எங்கே போகிறோம்னு சொன்னால் மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சீஷர்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அந்த பிரச்சனை தான் என்ன? அந்த பிரச்சனையை எப்படி சீஷர்கள் சந்திச்சாங்க? இதனால் ஏதாவது பின்னடைவு, அவங்களுக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவில் ஏதாவது பின்னடைவு இருந்துச்சா? வாங்க பார்க்கலாமா? மார்க் எத்தனை அதிகாரம் சொன்னேன் குறிக்கிறீங்களா? மார்க் 4ஆம் அதிகாரம். கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, பேனா வச்சுக்கோங்க, குறிச்சிக்கிட்டே வாங்க. ரொம்ப அருமையான வேத பாடமாக இது மாறும். மார்க் 4 வசனம் 35 பாருங்க. என்ன பிரச்சனை சீஷர்களுக்கு வந்துச்சு? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆண்டவர் தான் சீஷர்களை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்றாரு? வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம். இந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. பாருங்க. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதனுடைய முக்கிய அம்சத்தை போக போக உங்களுக்கு ஒரு நொடியில் விஷயம் புரிஞ்சிடும். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் சீசர்களை பார்த்து? வாங்க அக்கறைக்கு போகலாம். இப்போ அழைத்தது தேவன், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இவங்க சந்தித்த பிரச்சனை என்ன? வசனம் 36, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் விட்டு விலகி ஒரு ஓய்வை நோக்கி தான் ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் படகு விடுதா? மக்கள் விடுறாங்களா? இல்லை. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. என்ன பிரச்சனை வந்துருச்சு? இப்போ ஆண்டவர் தான் அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டு சீசர்களை பார்த்து கூப்பிடுறாரு. அப்போ ஒரு படகு ஏறி அவங்களாம் போகிறாங்க. அப்படி போகும்போது மற்ற படகுகளும் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்குது. பைபிள் சொல்லுது, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போ படகு நிரம்புற அளவுக்கு காற்று அடிக்குது, சுழல் காற்று அடிக்குது, பலத்த சுழல் காற்றாக அடிச்சிட்டு இருக்கு. அப்போ சீஷர்கள் தேவனோடு நெருங்கி இருக்கிறாங்க. சீஷர்கள் அவங்க தேவனோடு ஒரு பயணத்துக்கு போகிறாங்க. இப்போ தேவனோடு பயணத்துக்கு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. பலத்த சுழல் காற்று. காற்று படகு மேலே அடித்து படகு தண்ணீரில் ஆல்மோஸ்ட் நிரம்பிருச்சு அப்படின்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இயேசுவானவர் என்ன செய்து கொண்டிருந்தார் பாருங்க, வசனம் 38 பாருங்க. கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பலத்த சுழல் காற்று அடித்து படகு நிரம்பத்தக்கதாக இருக்கும் பொழுது இயேசு அவர் பின்னியத்தில் ஒரு தலகாணி இருக்குது, தலையணையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? 2 முகங்களை பாருங்க, 2 வகையான கூட்டத்தாரை பாருங்க. ஒன்று சீஷர்கள் அப்படியே எல்லாம் மோதிட்டு இருக்கிறாங்க, படகை காப்பாற்ற, தான் உயிரை காப்பாற்ற போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இயேசுவானவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். இவங்களுடைய முகத்தில் சமாதானமே இல்லை, பயம். இவர் முகத்தில் குழந்தை மாதிரி தூங்குறார், நிம்மதி. இப்போ இவருக்கு இருக்கிற நிம்மதி இவங்களுக்கு இல்லை. இவங்க அந்த படகை அந்த பெருங்காற்றை பார்க்குறாங்க, ஆனால் இவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். ஆக பிரச்சனை, பலத்த சுழல் காற்று அடிக்குது, படகு தண்ணீரால் நிரம்புற அளவுக்கு போயிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட் கதை முடியுது. சரி, அதுவும் யார் பயப்படுறாங்க? இயேசு கிறிஸ்துட்ட இருந்த சீஷர்களில் பல சீஷர்கள் மீனவர்கள், அந்த வேலையை செஞ்சவங்க. அப்போ அவங்க பயப்படலாமா? அப்போ அவங்களே பயப்படுறாங்கன்னா அந்த காற்று எவ்வளோ பலத்த காற்றாக இருந்திருக்கணும், இதுதான் நம்ம சிந்திக்கணும். ஆனால் இயேசு அங்கே தூங்கிட்டு இருந்தார். சரி, இயேசு தூங்கிட்டு இருந்தார், படகும் பலத்த சுழல் காற்றினால் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பலத்த சுழல் காற்று அடித்து படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீர் வருது. இப்போ இயேசுவானவர் தலையணை வைத்து தூங்கிட்டு இருக்கிறார். தலையணை வச்சு அது யார் தலையணையாக இருந்திருக்கும்? அந்த படகுனுடைய ஓட்டுறவர் இருக்கார் பார்த்தீங்களா, படகோட்டி, அவருடைய தலையணை தான் இருக்கும். அவர் தலையணையை இவர் வச்சுக்கிட்டு இவர் தூங்கிட்டு இருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, அப்போ பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். உயிருக்கு ஆபத்து, இதுதான் மேட்ரு. உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது இவங்கெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தி உதவி பண்ணிருக்கிறாங்க. ஆனால் இவரும் நிம்மதியாக இருக்கிறார். தெரியாததுனால நிம்மதியாக இருக்கிறாரா? இல்லை, நிம்மதி இவர் உள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள அது நிம்மதி உறங்கிட்டு இருக்குதா? நிம்மதி உறங்கி கொண்டிருந்தபடியினால இவரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரா? உங்களுக்கு புரியுதா? அப்படியே அவங்கெல்லாம் தண்ணீரில் நிரம்பி இருக்கும் பொழுது இவர் சமாதானத்தில் நிம்மதியில் நிரம்பி இருக்கிறாரு. எப்படிங்க இந்த மாதிரிலாம் இருக்க முடியுது? சரி, பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே இவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு தாழ்வு காலம், ஒரு தீமையின் காலம் சீஷர்களுக்கு வந்து போச்சு. இப்போ என்ன செஞ்சாங்க இந்த பிரச்சனை வந்த உடனே? வசனம் 38 திரும்பி நான் வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?
இப்போ இந்த வார்த்தைகள் என்னத்தை சொல்லுது? போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னா அர்த்தம் வேற. போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஆண்டவரை இவங்க நம்பினாங்களா? நம்பல. ஆண்டவரை குறை சொல்றாங்க. உமக்கு கவலை இல்லையா, இதே கவலை இல்லையா அப்படின்ற வார்த்தை ஏதோ ஒரு பெண்ணு சொன்ன மாதிரி இருக்குதே. ஏன்னா யார் வீட்டுக்கோ இயேசு விருந்துக்கு போயிருக்கிறாரு, சாப்பிட போயிருக்காரு, ஈஸ்வரோட போயிருக்கிறாரு. அப்போ யாரும் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவானவர் சொன்னார், தேவையானது ஒன்றே, அவ அந்த நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா கவலை இல்லையா அப்படின்றது யார் சொன்னா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸில். என்ன அப்போ அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க, கவலை இல்லையா. என்ன கடுப்பாகி எரிச்சலாகி கோவத்தை கொண்டு போய் யார்கிட்ட காட்டுறேன்? ஆண்டவர்கிட்டயே காட்டுறேன். ஆண்டவர் அப்படியே குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார். தட்டி எழுப்பி அவரை தூக்கத்தை எழுப்பி கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக ஒரு பிரச்சனை வருது, உயிருக்கு ஆபத்து வருது. அந்த உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் சீஷர்கள் எப்படி மாறுத்தரம், எப்படி மறுமொழி, எப்படி எதிர்வினையாற்றுறாங்க? பயப்படுறாங்க, நம்பிக்கை இழந்துடுறாங்க, ஆண்டவர் மீது கோவப்படுறாங்க. இதுதான் விஷயம். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வசனம் 39, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. முதல்ல பார்க்குறோம் பலத்த சுழல் காற்று, கிரேட் ஸ்டார்ம். அடுத்தது பார்க்குறோம் மிகுந்த அமைதி, கிரேட் காம்னஸ், அது உண்டாயிற்று. அப்போ பெரிய புயல் அடித்த இடத்துல பெரிய அமைதி உண்டாகுது. அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் நடந்து போச்சு. பெரிய சுழல் காற்று மிகுந்த அமைதலாக மாறிற்று. அப்போ இதனால் ஆண்டவர் எழுந்திருந்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லிட்டு காற்றை பார்த்து கடலை பார்த்து சொல்கிறாரு. உடனே காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே அமைதலாக மாறிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்க ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றி போட்டார். உடனே அவர் சொல்கிறாரு, வசனம் 40, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இப்போ இவங்க வாழ்க்கையில் இது செஞ்சாங்களே, அந்த காற்று அடிச்சிச்சு, படகு நிரம்பிச்சு, அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லையே அப்படின்றாங்க. சரி, விசுவாசம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க? அவங்க எப்போ ஆண்டவரை கூப்பிடுறாங்க? இதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த படகு நிரம்பும் போது தான் வராங்க. அது வரைக்கும் ஏதாவது இப்படி போடுப்பா, அப்படி செய்ப்பா, இந்த மாதிரி செய்ப்பா, இப்படி என்னென்ன தங்களால் முடியுமோ அத்தனையும் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. அவங்க அனுபவத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சாங்களே ஒழிய உடனே அப்பா அவர் காற்று அடிக்குதுப்பா, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவோம்ப்பா, அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார், அவர் செய்வார், ஏதாவது உடனே ஆண்டவர்கிட்ட வந்தாங்களா? வரல. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க அதை வரவே இல்லை. இன்னொன்று, அவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு ஊழிய பயணத்துக்கு போகிறாங்க, ஆண்டவர் தான் அக்கறைக்கு போவோன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தான் அக்கறைக்கு போவோன்னு சொன்னால் ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா? அம்போன்னு விட்டுருவாரா? விட மாட்டாருங்க. அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் பார்த்துப்பார். ஆண்டவர் கண்டிப்பாக பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை இருந்துச்சா? ஆண்டவர் வார்த்தை நம்பிக்கை இருந்துச்சா? ஆண்டவர் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை. அவங்க உடனடியாக வரவில்லை. அவங்க தன்னம்பிக்கையிலே இருந்தார்கள். அதுதான் அவ்விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக அதெல்லாம் இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் என்ன, எல்லாம் அவிசுவாசம்தான். அவிசுவாசம்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. என்ன, தன்னம்பிக்கையாக இருக்கிறாங்க, கடைசியில் நிற்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறவே இல்லை. இப்படியெல்லாம் என்ன செய்யுதுன்னா போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த வார்த்தையை மாத்திரம் அவங்க நம்பியிருப்பாங்கன்னா அவங்களே பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பார், விசுவாசம் பெருசுப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். அப்படி இல்லை. அவங்க என்ன செய்யலை? ஊழியத்துக்கு போகிறாங்க, அழைத்தவர் கைவிட்டுருவாரா?
பாருங்க, அந்த கரையில் இறங்கும் போது லேகியோன் புறப்பட்டு வருவாப்புல. அப்போ எதற்காக இந்த பிரச்சனை வருது? பிசாசு அந்த மனுஷனை மீட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு கொண்டு வர தடை. அப்போ அந்த கோணத்தில் அவங்க யோசிக்கவே இல்லை பாருங்க. சரிங்க. அப்போ ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் நேரங்கள், கொஞ்சம் மணித்துளிகள் அவங்க வாழ்க்கையில் பின்னடைவு வந்துச்சா? ஆமாம். பயம் வந்துச்சா? ஆமாம். ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டாங்களா? ஆமாம். அப்போ இதே மாதிரி திடீர்னு சொல்லிட்டு உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்களா? நான் ஒரு நாளைக்கு ஊழியத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு கார் பிரச்சனை, அப்படியே புகையா என்ன செய்யுது வருது கார்லேருந்து ஃப்ரண்ட்ல. அப்போ என்ன செய்யறது? உடனே ஆண்டவரே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறோமா? அல்லது ஏன், எதுக்கு, எப்படி, அதெல்லாம் முடிச்சு பிற்பாடு எப்போ வாங்கப்பா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோமா? எப்படி? உயிருக்கு ஆபத்து வர்ற சுச்சுவேஷனில் கூட நீங்கள் தேவனுக்கு முன்னிடம் கொடுத்து தேவன்கிட்ட இந்த விஷயத்தை போய் கன்சல்ட் பண்ணுறீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்து தூங்கினார் பாருங்க. இதுதாங்க எக்ஸாம்பிள். இயேசு இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு இதெல்லாம் காதில் போகவே இல்லை. படகு நிரம்புது, காற்று அடிக்குது, சத்தம் கேட்குது, இதெல்லாம் அவர் காதில் போச்சா? இல்லை. ஏன் இல்லை? அவர் பிதாவை நம்பி அவர் என்ன செய்கிறாருன்னா இருக்கிறார். அவர் பிதாவானவருக்குள்ள இளைப்பாடுறபடினால இதெல்லாம் ஒன்றுமே காதில் விடவே இல்லைங்க. அதான் அதே இளைப்பாறுதலில் தூங்கினாரு, அதே இளைப்பாறுதல் அவர் எழும்பி காற்றையே அமைதலாருன்ட்டார். அப்போ அவருக்குள்ள அமைதி இருந்துச்சு, அமைதி கடலுக்கும் சென்றது. புரிஞ்சுச்சா? அர்த்தம் பெருசு, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவருக்குள் அமைதி இருந்தது, அங்கே போயிடுச்சு. அவருக்குள் நிம்மதி, அவருக்குள் சமாதானம் இருந்தது, அந்த இடமெல்லாம் சமாதானமாக மாறிடுச்சுங்க. இப்போ தேவன் இருக்கிறார், நான் எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறேன், இது போய் என் உயிர் எடுத்துருமா அப்படின்ற ஒரு பெரிய பார்வை அவர் இருந்துச்சு. ஆகையினால ஒன்றுத்துக்கும் அலட்டிக்காம செஞ்சுட்டாருங்க. அப்போ ஆபத்து ஆன ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் வாழ்க்கை பின்னடைவு அடைஞ்சிருச்சா? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்களா? இங்கே இயேசுவை பாருங்க. என்ன சார், ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் யாருன்னா ஒரு பெண், ஒரு ஸ்திரீ. அதை மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். மார்க் 5ல் இந்த பெண்ணுக்கு வந்த பிரச்சனை என்ன, அது அவள் வாழ்க்கையில் பின்னடைவு உண்டாக்குச்சா? என்ன பிரச்சனை வந்துச்சு? பின்னடைவு உண்டாக்குச்சா? பின்னடைவு உண்டாக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சா? அதுதான் விஷயம். மார்க் 5 வசனம் 25-26 பாருங்களேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணப்படாமல் அதிக வருத்தப்படுகிற போது, இந்த வார்த்தையே பாருங்க, எப்படி வார்த்தையெல்லாம் போடுறாங்க. 12 வருஷமாய், அடுத்தது பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அந்த 26 பாருங்க, பல வரிகள் இருக்கு. வரிகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று பாரத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுது பாருங்களேன். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, suffered many things because of the doctors. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு 12 வருஷமா பெரும்பாடு, அடுத்தது இப்போ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ரெண்டாவது, மூன்றாவது பாருங்க, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம். அப்படின்னா ஒன்றுமே டாக்டரை போய் பார்க்கறது கூட ஒன்றும் கிடையாதுங்க. இந்த டாக்டரை பாரு, அந்த டாக்டரை பாரு, அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு வா, இந்த நாட்டுக்கு பாரு, இதை அரைச்சக்குடி, அதை போடு, என்னென்னமோ பண்ணியோ ஒன்றும் ஆகலை. இப்போ பெரும்பாடு அநேக மிகவும் வருத்தத்தை கொடுத்துருச்சு. மிகவும் வருத்தம், பணம் முழுக்க செலவாயிருச்சு, ரொம்ப ஏழையாக மாறிட்டா. இப்போ சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு, என்ன கொஞ்சம் கூட குணமடையல, 12 வருஷம் பாடு, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் அப்படியே இருக்கிறா. இப்போ கையில் உள்ள காசெல்லாம் செலவாயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த அம்மா சந்திக்கிறாங்க. என்ன? அப்போ முதல்ல பார்த்தது, உயிருக்கு ஆபத்து வரும்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியம்,
நமக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு பின்னடைவை சந்திக்குதா? நம்ம இயேசு மாதிரி இருக்கிறோமா, சீஷர்கள் மாதிரி இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம வாழ்க்கையில் தாழ்வு காலம் திடீர்னு சொல்லிட்டு குடும்பத்தில் யாருக்கோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மாதிரி நோய் வந்துருச்சு அப்படின்னா, அந்த நோயினால் இப்போ நோயை பற்றி அதிகமாக யோசிக்கிறோம், சிகிச்சை முறையை பற்றி யோசிக்கிறோம், யூடியூப் மேலே யூடியூப் ப்ரோக்ராம்ஸாக பார்க்குறோம். ஆனால் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறோமா? எந்த அளவுக்கு யூடியூப் சேனல் பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோமோ, அது எப்படிதான் குணமடையலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம் தேவன்கிட்ட நெருங்குறோமா? இந்த அம்மா சற்றாகிலும் குணப்படையாமல் ஏகப்பட்ட டாக்டர்ஸை பார்த்து சிலர் எல்லாம் போய் இப்போ இந்த அம்மா ஏழையாக உட்காந்துருக்கும் போது பிரச்சனையை இந்த அம்மா எப்படி சந்திக்கிறாங்க? 27, 28 பாருங்க, மன்னிக்கவும், 27, 28. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பிரச்சனை 12 வருஷம், அதிக வருத்தம், காசெல்லாம் போயிருச்சு, சற்றாகிலும் குணமடையாம அப்படியே இருக்கிறாங்க இந்த அம்மா. இப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை தொட வேண்டாம், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் குணமடைவேன் அப்படின்ற நம்பிக்கை இந்த அம்மாவுக்கு வந்திருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் அநேகம் பேரை சுகமடைய வச்சிருக்கிறார். இப்ப அதிலிருந்து பாடத்தை எடுத்துக்கிறார். இயேசுவானவர் தொட்டார்னா சுகம் பெறுறாங்கன்னா, அந்த இயேசுவை நைஸா நான் தொட்டுறேன், நானும் குணமடைவேன் அப்படின்ற எண்ணம் அவளுக்குள்ள வந்துச்சு. இப்போ ஒரு நாளைக்கு அவ தூரத்துல பார்க்குறா, கூட்டமா இருக்குது, இயேசுவானவர் சொற்பொழிவுல அருமையா ஆற்றிக்கொண்டே வராரு. எந்த நம்பிக்கையில வரானோ அதே நம்பிக்கை இன்னும் பலன் அடையுது, வல்லமை பெறுது. கண்டிப்பாக ஒரு தொட்டுறணும்டா இவரை, நான் சுகமடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள உள்ள 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 ரொம்ப க்ளோஸாக போயிட்டா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும் பாருங்க, கூட்டத்துக்குள்ள போகணும், கிட்ட நெருங்கணும், கீழே குனிஞ்சு வஸ்திரத்தை தொடணும். யாராவது மீச்சிட மாட்டாங்க, யாராவது எதுவும் பேசிட மாட்டாங்க, இல்லை. அவளுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை எப்படி வந்துச்சு? விசுவாசம் வந்துச்சு. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவளுக்கு தடைகள்லாம் தடையாவே தெரியல. சகை மாதிரி அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். எப்படியாவது இயேசுவை பார்த்துறனால மரத்து மேலே ஏறுறான், உள்ள ஓடுறான், என்னமோ பண்ணுறான். எப்படி அவனை புஷ் பண்ணுறது எது? இந்த நம்பிக்கை தான், கேள்விப்பட்ட விஷயங்கள். அதே போல் இந்த அம்மாவும் கேள்விப்பட்டு போய் தொடணும்னு சொல்லிட்டு தொட்டாங்க. என்னாச்சு? வசனம் 29. உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்ப நைஸா எழுந்து அப்படியே கூட்டத்தில் நழுவி அப்படியே போறாள். அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், என்ன பிரச்சனை நீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய மனசு சொல்லுது, அவருடைய உடல் சொல்லுது. நைஸா போயிடலான்னு வரும்போது உடனே ஒரு சத்தம் கேட்குது, என்னை யாரோ தொட்டாங்க, நீ தொட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம். யாருப்பா எஜமான தொட்டது, யாருப்பா மாஸ்டர் தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது டக்குன்னு அந்த சந்தோஷம் அப்படியே பயமா மாறுது. ஐயோ! அப்ப அவ சொல்றா, நான் தொட்டேன், ஏன் தொட்டேன், எதுக்காக தொட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்ப அந்த கூட்டமே சந்தோஷப்படுது. இப்ப இந்த அம்மா வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனை இந்த அம்மாவுக்கு பின்னடைவை கொடுத்துச்சா? பிரச்சனை ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை. திடீர்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு நோய் வந்துருச்சு. நோய் 12 வருஷமா இருந்துருச்சு. இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை மற்ற மனுஷங்கிட்ட இருந்து. இப்படி இருக்கும்போது அந்த அம்மா பிரச்சனையை எப்படி சந்திச்சாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க, தடைகளை பார்க்காம முன்னேறி போய் இயேசுவை தொட்டாங்க. அப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த அம்மா எப்படி இயேசுவை தொட்டாங்களோ அவங்க அப்பவே குணமடைஞ்சிட்டாங்க. நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா?
சுகவீனம் உங்களை படுக்க வைத்த போது நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? நீங்கள் குணமடையலாம், குணமடையாமல் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதில் ரெண்டாவது. ஆனால் இந்த அம்மா எப்படி சந்திக்கிறாங்க பாருங்க. அவங்க இயேசு கிறிஸ்து எப்படி நிம்மதியாக தூங்குறாரோ அதை போல் இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவை பார்த்தரணும்டா, இயேசுவை தொட்டரணும்டா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை தொட்டு நைஸாக வந்துடணும். அந்த நம்பிக்கை தாங்க அதான் விஷயங்க. அப்போ அது இருக்குதா? அப்படி இருக்குன்னு சொன்னால் அது எப்படி வருது? அந்த அம்மா கேள்விப்பட்டாங்க. அப்போ திடீர்னு சொல்லிட்டு உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்போ இயேசு போல நீங்கள் தூங்குறீங்களா? திடீர்னு சொல்லிட்டு நோய் உங்களை, உங்கள் குடும்பத்தார அல்லது உங்கள் நெருக்கமானவங்களை தாக்கலாம். அப்போ நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்களா? நீங்கள் இயேசுவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நினைப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பிரச்சனையும் நீக்கிறாரு, விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்கிறார். அப்போ 2 உதாரணம் படிச்சிட்டோமா? ஒன்று சீஷர்கள், பெருங்காற்று அடிக்கிறது. 2வது பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இப்போ 3வது யோபுவின் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை. யோபுவின் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும் இல்லை? யோபுவின் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, முதல்ல அவன் சொத்தெல்லாம் இழக்கிறான். இதுக்கெல்லாம் வசனம் நீங்கள் போடுங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொத்தெல்லாம் இழந்தான்றதுக்கு வசனத்தை நீங்கள் போடுங்க. அடுத்தது அவன் பிள்ளைகளையெல்லாம் இழந்தான். எத்தனை பிள்ளைகளை இழந்தான்? அதுக்கு வசனம் போடுங்க. என்ன, சொத்தெல்லாம் போச்சு, பிள்ளைகள்லாம் போனாங்க. அடுத்தது அவனுடைய ஆரோக்கியத்தை முற்றிலுமாக இழந்தான், தெருவில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். 4வது அவன் ஆரோக்கியத்தை இழந்ததுமன்றி, அவன் சொத்துக்களை இழந்ததுமன்றி, அவனுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்ததுமன்றி, அவன் வைஃப் ஆலோசனை சொல்கிறாங்க, நீ தேவனை சபிச்சுட்டு போய் செத்துரு, நீலாம் என்ன வாழ்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக 4 பிரச்சனை சொன்னேன். ஒன்று அவன் சொத்து இழந்தான். 2வது அவன் தன்னுடைய பிள்ளைகள் அனைத்தையும் இழந்தான். 3வது தன் ஆரோக்கியத்தை இழந்தான். 4வது அவன் வீட்டம்மா சொல்கிறாங்க, எதுக்கு இருக்கிற, பேசாம நீ கும்பிட்ட தெய்வத்தை சபிச்சுட்டு நீ போய் செத்துரு, அப்படி இருக்குது உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும்போது என்ன இவர் என்ன சொல்கிறார்? 5வது இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி யார் இருக்கிறா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷத்தில் அவனுடைய ராஜ்யமே உடஞ்சி தூள் தூளாச்சு. சொத்து, எவ்வளோ சொத்துங்க, அவன் கொஞ்சம் நெஞ்சமா, அவன் செல்வ சீமான அந்த பகுதியில் இருந்துக்கிறாங்க, சொல்லப்படாது அவன் ராஜாங்க, தெருவில் வந்துட்டான். அடுத்தது ஒருத்தங்களுக்கு சொத்துன்றது என்னது? பொருளா, தங்கமா, வெள்ளியா, பணமா, என்னது? இல்லை, பிள்ளைங்க தானே. அப்போ பிள்ளைங்க ஒன்று விடாமல் சாகுது. எப்படி இருக்கும்? ஒன்று கூட இல்லை. 3வது அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். அப்படி இருக்குது. சரி, ஒய்ஃபு சரியாக ஒரு சப்போர்ட்டில் இல்லை. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியல. ஏன்னா இப்போ நண்பர்கள் வராங்க, நண்பர்கள் வந்து பிரச்சனையை குறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏதோ வந்துடுங்க, பாவம் ஒன்று இருக்குது, அதுதான் இவனுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தியாக இருக்குது, இப்படிலாம் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ வாழ்க்கை அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அவன் பிள்ளைகளை, அவன் சொத்தை, அவன் ஆரோக்கியத்தை, அவன் குடும்பத்தை, அவன் மான மரியாதையை எல்லாம் அப்படியே மண்மேடா வந்து குவிஞ்சு கிடக்கு. எப்படி இருக்கும்? அவன் சொத்துக்காக அழுவானா, பிள்ளைகளுக்காக அழுவானா, தான் சாக போகிறானே அதுக்காக அழ போகிறானா, ஒய்ஃப் இப்போ கூட இல்லாமல் போயிட்டாங்களே, ஒரு நாளைக்கு சாக போகிற ஒரு ஆள் மாதிரி இருக்கிறானே அதை நினச்சி அழ போகிறானா, இல்லை ஏன் நான் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அதை நினச்சி அவன் அழ போகிறானா? இதுதான் வாழ்க்கை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து திடீர்னு சொல்லிட்டு இழப்புகளை சந்தித்தது உண்டா? யோபு மாதிரி திடீர்னு அவன் எல்லாவற்றையும் இழந்தான், சொத்து, பிள்ளைங்க, மான மரியாதை, ஆரோக்கியம். இல்லை, நீங்கள் ஏதாவது திடீர்னு சொல்லிட்டு இழந்தீங்களா? இப்படிப்பட்ட எல்லா இழப்புகளுக்கு மத்தியில்
அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செட் பேக் ஆச்சா? என்ன உங்களுக்கு புரியுதா? பின்னடைவை சந்தித்தானா யோபு. சொத்துக்களையும் பிள்ளைகளையும் மனைவியையும் என்ன ஆரோக்கியத்தையும் இழந்த போது கூட அவனை போட்டு ரவுண்டு கட்டுறான் அவன் நண்பர்கள்லாம். அப்போது கூட தேவனை குறித்து அவன் தவறாய் பேசவில்லை. அதைத்தான் கடைசியில் யோபு பேசுனதை போல நீங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோபு அங்கே பாராட்டுறார். அப்ப அந்த சமயத்துல கூட அவன் தேவனை விட்டு கொடுக்காம இருக்கிறான். எப்படிங்க மைண்ட் வரணும்? எப்படி சாத்தியம்? ஒரு நொடியில் அவன் ராஜ்யம் விழுந்துச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, அவனுக்கே போச்சு உயிர். இப்ப உயிர் கொஞ்சோண்டு இருந்து ஊஞ்சலாடிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி யோபு தேவனை பத்தி கவலைப்படுறான், தன்னை பத்தி கவலைப்படல? அப்ப செட் பேக் ஆச்சா? இல்லை. இப்ப அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எப்படி மறுமொழி கொடுத்தான் என்பதை பார்த்தோம். அவனுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் யோபு 23:10 சொல்லிட்டு பாருங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதிக்கிறாரு மட்டும் தெரியுது. நான் என்ன செய்வேன்னு சொன்னா நல்லபடியா இந்த சோதனையை பாஸ் பண்ணி வருவேன், அப்படியே தங்கமா நான் வெளில வருவேன். என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த எதிர்பார்ப்போடு நான் என்ன செய்வேன், வெளில வருவேன். இன்னொன்று யோபு 19 வாங்க. யோபு 19:25. நான் இப்பொழுதும் 23 நான் இப்பொழுதும் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் பூமிக்கு மேல நிற்பாரு, அவர் வருவார், நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இப்ப ஆண்டவர் வருவார், என்னை மாத்துவார், கடைசி நாள்ல என் மீட்பர் தோன்றுவார், என் கண்ணால அவர் பார்ப்பேன், அந்நிய கண்ணால அல்ல. அப்ப நம்பிக்கை என்ன? 2ஆம் வருகையை பற்றின புரிதல் அவனுக்குள்ள இருந்திருக்கு. ஆண்டவர் வருவாரு, வரும்போது இதெல்லாம் மாற்றுவார், இந்த சரீரத்தெல்லாம் மாற்றுவார். 2ஆம் வருகையை பற்றி யோபுவே புரிஞ்சு வச்சிருக்கிறாப்புல. அப்ப என்னை சோதிக்கிறார், நான் நல்ல தங்கமா வெளில வருவேன், நான் எனக்கு நோய் குணமாகவும் போனாலும் பரவாயில்ல, இந்த தோல் முதல்ல அழிந்து போன பின்பு நான் செத்தாலும் அவர் வருவார், அப்போ என்னை மாற்றுவார், நான் பார்ப்பேன், அப்போ எனக்கு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறான். அப்போ அந்த நம்பிக்கை, மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்ன என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் பின்னடைவை சந்திச்சானா? இல்லை. சரி, எப்படி? இதுதான் யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவன் பொறுமையா இருக்கிறான். இப்போதைக்கு என்ன, குடும்பம் போயிருச்சு, சொத்து போயிருச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, மான மரியாதை எல்லாம் போயிருச்சு. ஆனால் ஒரு வேலை இருக்குது, 3 பயலுக்கு என்ன பண்ணுறாங்க, ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த 3 பயல்களுக்கு பதில் கொடுக்கணும். இப்போ அந்த வேலையை உருப்படியாக செய்யறாப்புல. ஆண்டரை பற்றி தப்பாக பேசும்போது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்தியை அவன் தேவனை பாதுகாத்து காத்து தேவனை குறித்து பேசிட்டு இருக்கிறாப்புல. செத்து போனால் செத்து போகிறாது, வேற விஷயம். ஆனால் இந்த விஷயம் அப்போ எல்லா நிலைமை மாறும் அப்படின்ட்டு அவன் பொறுமையாக இருக்கிறான் பாருங்க, தேவனை விடாமல் இருக்கிறான் பாருங்க. அதுதான் அவனுக்கு இரட்டத்தனையாக கொடுத்துச்சு. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தெய்வம், என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லமை அனுப்பின தெய்வம், இப்போ அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வந்துச்சு. எதனால? பொறுமையினால. இயேசு கிறிஸ்து பிரச்சனையின் போது அவர் பிதாவினுடைய நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரு, அதனால தான் அவர் குழந்தை மாதிரி தூங்குறாரு. இந்த பெண்ணு தேவனுடைய வார்த்தை கேள்விப்படுறாங்க, அவங்க விசுவாசமா இருக்கிறாங்க. யோபு பொறுமையா இருக்கிறாப்புல, புடமிடப்பட்ட பொண்ணா வெளில வந்துடுறாப்புல. இப்போ 4வது எம்மாவு ஊர்ல உள்ள சீஷர்கள், உங்களுக்கு தெரியும், கிளியோப்பா
மற்றும் இன்னொரு சீஷர், பேர் சொல்லப்படலை. இவங்க இயேசு உயிர்களுங்க அன்று அப்படி நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வாங்க லூக்கா 24 பார்த்து முடிக்கலாமா? லூக்கா 24 வசனம் 17 பாருங்க. லூக்கா 24 வசனம் 17. வசனம் 17 பாருங்க. என்ன சொல்ல பிரச்சனை என்ன? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து. என்னவா? அவங்க துக்கமா இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று பாருங்க, 21 பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நம்பிக்கை போயிடுச்சு. துக்க முகமா வந்துருச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. 16ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. முகம் லாங் ஃபேஸ் துக்க முகமா மாறிடுச்சு. இப்ப நம்பிக்கையும் போயிடுச்சு. 2 சீஷர்கள் எம்மாவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களோடு இயேசுவும் போகிறார். இப்போ வாழ்க்கையில் இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? சோர்வு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் திடீர்னு ஆபத்து, 2வது எக்ஸாம்பிளில் திடீர்னு நோய், 3வது எக்ஸாம்பிளில் திடீர்னு பல லாஸ், 4வது எக்ஸாம்பிளில் சோர்வு. நீங்கள் திடீர்னு சோர்வுக்குள்ளே போயிட்டீங்களா? எதையோ நம்பி நீங்கள் ஏமாந்துட்டீங்களா? சோர்வடைஞ்சிட்டிங்களா? உங்களுக்காக தான் இந்த லூக்கா 24. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சோர்வு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தளர்வு ஏற்பட்டுருச்சா? எதையோ நம்பி இருந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்துருந்து கிடைக்காம போய் தளர்வடைஞ்சிட்டிங்களா? கொஞ்சம் கவனிங்க. இப்போ இயேசுவானவர் இவங்களுடைய முகத்தை பார்க்குறார், இவங்களுடைய துக்கத்தை பார்க்குறார், இவர்களுடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறத பார்க்குறார். இப்போ இயேசுவானவர் என்ன செய்கிறார்? ஏன் இதெல்லாம் முதல்ல நடந்துச்சு? இயேசுவன் என்ன செய்கிறார் முதல் முன்பாக ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? வசனம் பாருங்க. வசனம் 18, 19. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ. என்னப்பா ஊரெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸாக ட்ரெண்டிங்காக இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்குது, இது ஊரில் இல்லையா? யாரை கேட்குறாங்க? இயேசுவே கேட்குறாங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவர் தேவகுமாரனா இருந்தார். என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர். செம்ம ஆளுப்பா, செம்மையா பிரசங்கம் பண்ணுவார்ப்பா, அருமையா ஹீல் பண்ணுவார்ப்பா, அவருக்கு முன்னாடி பிசாசெல்லாம் ஓடும்பா, காற்றெல்லாம் அமைதலாம்ப்பா. இவரை வச்சு ரோமர்கள்ட்டு நாடு மீண்டும் நினைச்சோம், மண்ணா போச்சுப்பா, போ வேலையை பார்க்க போயிட்டு இருக்கிறோம், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வேலையை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக சொல்கிறாங்க. இதுதாங்க பிரச்சனை. என்ன விஷயம்? அவங்க இவரை தீர்க்கதரிசியாக பார்த்தாங்க, பெரிய ஸ்பீக்கராக பார்த்தாங்க. இவர் போச்சு, இவர் தான் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சாங்க. ஆனால் கொண்டுட்டாங்க, அவ்வளோதான், எல்லாம் போச்சு. இப்போ இயேசுவானவர் எப்படி சந்திச்சாரு? இயேசுவானவர் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிழ்வில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். முதல்ல மந்த இருதயமா இருப்பீங்களா? சீஷர்கள் பாருங்க, ஊழியக்காரங்க திட்டுறாரு. அடுத்தது தன்னுடைய மரணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எல்லா இடத்துலையும் மரணத்தை குறித்து எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்து காட்டுறாரு. இப்போ சாகணும் என்பது பைபிளில் இருக்குது, அது அப்படியே நிறைவேறி இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பிக்கையாக இருக்கணுமே. சாகணும் தானே எதிர்பார்த்துருக்கணும். அவர் செத்துட்டாரு, அவர் உயிர் இருந்தாரு, நீ எப்படி சோகமாக இருக்கிற? நீ சோகமாக இருக்கிறீன்னா நீ பைபிளை புரிஞ்சுக்கல. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்தி இல்லாத மந்த இருதயமாக இருக்கிறீங்களே. அவர் போய் அப்பத்தை விட்டு கொடுத்தாரு,
உடனே அவர்கள் அவரை அறிந்தார்கள். அப்போ வாழ்க்கையில் சோர்வு வருது. சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னடைவு செய்ய வைக்கிறது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது, என் நம்பிக்கை சரியா? இவர் தீர்க்கதரிசியா இருந்தார். தீர்க்கதரிசி மட்டும்தானா? அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவரா அல்லது பாவிகளை மீட்டு ரட்சிப்பவரா? நம்பிக்கையே தப்பு. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இழந்து நிற்கிறீங்கன்னா நீங்க யார் மீது நம்பிக்கை போட்டிருந்தீங்க? நம்பிக்கை தப்பா இருக்குதா? யாரையோ தப்பான இடத்துல நம்பிட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா சோர்வு தான் வரும். அப்ப சோர்வு எப்படி நீக்கிறது? ஆண்டவர் பைபிள் ஸ்டடி கொடுக்குறார். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பின்னடைவு அடைஞ்சிருப்பீங்கன்னா நீங்க எழுந்து வந்துடலாம். அதுதான் விஷயம். அப்ப தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் புதுபலன் அடைந்து எழுந்து பிரகாசிப்பீங்க. ஆக 4 முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து, இன்னொருத்தங்களுக்கு நோய், இன்னொருத்தங்களுக்கு இழப்பு, இன்னொருத்தங்களுக்கு இந்த சோர்வு. அப்ப என்ன செய்யணும்? அங்க திடீர்னு ஆபத்து வருது. பிதாவினுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். பிதாவானவரை காக்கிறாருன்னு சொல்லிட்டு அது அவருக்குள்ள நம்ம இளைப்பாறணும்னு சொன்னா அந்த ஆபத்தை இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லிட்டு சீசர்களை பார்த்து சொன்னவர் நம்மளுக்கும் சொல்லுவார். சுகவீனம் வந்து திடீர்னு தாக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை குறித்து கேள்விப்பட்டோம்னு சொன்னா தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறார், நம்ம நோயை குணமாக்குறார். இழப்புகள்லாம் வரும் பொழுது நம்ம பொறுமையா இருப்போம்னு சொன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பா கொடுக்கிறார். சோர்வடைஞ்சிருப்போம்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டோம்னு சொன்னா நம்ம சோர்வுல இருந்து நீங்கி புதுபலன் அடைகிறோம். ஆக உங்க வாழ்க்கையில சோர்வா, உங்க வாழ்க்கையில இழப்பா, உங்க வாழ்க்கையில நோய் வந்து தாக்கி இருக்குதா, உங்க வாழ்க்கையில திடீர்னு ஆபத்துல பின்னடைவு அடைஞ்சிட்டீங்களா? எழுந்திருங்க, எழுந்திருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ தூரம் செட்பேக் ஆகிருக்கோ நீங்கள் எழும்பி வருவீங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வீடியோ வழியாக கேட்குற ஒவ்வொரு ஆத்துமாக்காக, நோட்ஸை படிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாழ்க்கை பின்னடைவு அடைஞ்சிருக்கலாம், குடும்பம் பின்னடைவு அடைஞ்சிருக்கலாம், சபைகள் பின்னடைவு அடைஞ்சிருக்கலாம், ஊழியங்கள் பின்னடைவு அடைஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கேட்கும் பொழுது தேவரீர் பின்னடைந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கை உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.